அதை நீங்கள் தான் போய் அதை பார்த்து நீங்கள் அதான் சொல்கிறேனே, நீங்கள் நினச்சா நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஜோவிகா வந்து எனக்கு தெரியல. தமிழை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக இன்னைக்குமே வந்து எப்படி ஒரு 2 படம் ஜோவிகா வச்சு ஒரு நல்ல கதை தான் சொல்கிறாங்க. லைன் கேட்க எனக்கு ரொம்ப அழகான ஒரு கதையாக இருக்கும். ஆனால் 2வது 3வது படமாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் உடனே அந்த மாதிரி படம் வந்து நான் வந்து ஜோவிகாவை வந்து கொண்டு வர விரும்பல, மாற்றிட விரும்பல. தப்பாயிடும், ஒரு பாரம் ஆயிடும். இவ்வளோ தேவையில்லை. ஒரு ரெகுலர் படத்தில் ஹீரோயினாக உள்ள இன்ட்ரடியூஸ் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணால் அது மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ஒரு ரெகுலர் ஃபிலிமில் பார்க்கணுன்றதுக்காக, நல்ல படத்துக்காக, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு ஹீரோ படம், எனிதிங் ஃபைன். கரெக்டான இன்ட்ரொடக்ஷனுக்காக தமிழில் வெயிட்டிங். தெலுங்குல பண்ணுறாங்க, அது நடக்குது. பட் இதுக்காக நாங்கள் வெயிட்டிங். ஸோ அகெயின் தமிழ் ஹீரோயின்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுங்க. அதையும் தான் திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. திரும்பியோ எங்கேயோ தான் போகிறாங்க. நான் என்னங்க பண்ணுறேன்? இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி பையனை பற்றி நான் பார்த்தேங்க. உடனே சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கான அறிகுறி தான் அது. உண்மையா சொல்றேன். ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு. அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைம்ல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. விஜய் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம். விஜய் வாஸ் ஆல்சோ தேர். வி வென்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சம்திங். அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது, சந்திரலேகா வந்த டைமில். அப்போது சத்தியமாக கொசு அடிக்கிறாங்க, அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், காதால் கேட்டிருக்கேன். விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு. அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியாக, ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு கட்சிக்கே தலைவராக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுதான் சினிமா, அதுதான் தமிழ்நாடு மக்கள். அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க. அதுக்கு முயற்சி மட்டுமே திருவினையாகும். சூர்யாவுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும். அதே தான் ஜோவிகாக்கும். நயன்தாரா வந்த புதுசுலையோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலையோ யாரும் நீங்கள் எல்லாரையும் தான் பேசியிருக்கீங்க. இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும். அந்தந்த ஏஜ் வளரட்டும். எல்லாருமே அந்தந்த ஏஜ்லேருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி, ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்புறம்